ரொம்ப ஆர்வமா சராயா போக ஆரம்பிச்சா. நான் பேசுறது கேக்குதா? இங்க யாராவது இருக்கீங்களா? இந்த இடம் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. உங்களை நான் அக்யூரஸ் தீவுக்கு வரவேற்கிறேன். இந்த துறைமுகத்துல இருக்கிற கப்பலோட மாலுமிகள் நீங்க தானே? நாங்க திசை மாறி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னோட படகு கல்லுல தட்டுப்பட்டு இங்க நின்னுடுச்சு. நீ எப்படி இந்த கோகுக்குள்ள வந்த? நான் ஒருத்தனை பார்த்து பயந்து அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு இங்க வந்தேன். அவன் தலையில 2 கொம்பு இருந்தது. ஓ, நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டியா? அப்ப தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் உன்னை கண்டுபிடிச்சிருவான். ஒருத்தன் தான் நினைச்சா இங்க இத்தனை பேர் இருக்காங்களே. நீங்க யாராவது எனக்கு உதவி செய்யக்கூடாதா? எனக்கு உதவி பண்ணுங்க. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுமா. அவங்களை எதிர்த்து போராடாம அவங்க சொல்றத கேளு. இன்னைக்கு நிறைய சமையல் வேலை இருக்கு. நீயும் எங்களுக்கு சமையல் வேலையில உதவணும்னு அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க யார பார்த்து பயப்படுறீங்கன்னே புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுப்ப. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. சாகசங்கள் செய்யறது மட்டும்தான் என் வேலை. இல்ல வேண்டாம். அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு இன்னும் புரியல? நம்ம சீக்கிரமா அவருக்கு சமையல் பண்ணி போடலன்னா நம்மளோட சேர்த்து அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். அது தெரிஞ்சுக்கோ. யாருக்கு சமைக்கணும்? யாரு இவ்ளோ சாப்பிடுவாங்க? வெளியாட்கள் உள்ள வராங்க. நாம இப்ப இந்த மலையை தாண்டி ஆகணும் ஹக்கீம். சரி, நம்ம எப்படி மேலே ஏறுறது? என் பின்னாடியே வா. நீ சாதிச்சிட்ட. என்னையே நல்லா பாரு. நான் என்ன பண்றேனோ அப்படியே நீயும் பண்ணணும். கண்டிப்பா பண்றேன். சரி, காக்க என்ன பண்றது? அத பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிடுச்சு. நல்லா இறுக்கமா புடிச்சுக்க ஹக்கீம். இவ்வளவு தூரமா வந்திருக்கோம். கீழே விழுந்தா பூசணிக்காய் மாதிரி செதறிடுவோம். இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம மலை உச்சிக்கு வந்துருவோம். கைய கொடு. வா போலாம். நீ இங்கே இரு, நான் முதல்ல போறேன். திடீர்னு அந்த மலை உடைய ஆரம்பிச்சது. உடனே தடுமாறி விழுந்த சிந்துபாத் அப்படியே அதல பாதாளத்துல விழுந்துகிட்டு இருந்த சிந்துபாத் புத்திசாலித்தனமா அங்க தூங்கிக்கிட்டு இருந்த கயிறை பிடிச்சு மேல ஏற ஆரம்பிச்சான். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்படியோ ஒரு பெரிய பிரச்சனை ஒழிஞ்சது. வெளியாட்கள் ஒத்தகண்ணா உட்ரா, எலும்பு நுழைஞ்சுதுடா. சிந்துபாத்தும் ஹக்கீமும் அந்த ஒத்தக்கன் அரக்கன் கிட்ட கைதிகளா மாட்டிக்கிட்டாங்க. பல வருஷமா அந்த தீவுக்கு வரக்கூடிய கப்பல்கள்ல இருக்கிற மாலுமிகளை அவன் தனக்கு அடிமையாக்க ஆரம்பிச்சான். அப்படி அடிமையாக்கப்பட்டவங்களை அவன் தன்னுடைய உதவிக்காக வச்சுக்கிட்டான். அவங்க தான் அவனுக்கு சமையல் செஞ்சு போடணும். சீக்கிரமா சமைச்சு என்னோட அறைக்கு கொண்டு வாங்க. இவங்க சொல்ற வேலையை செய்வோம். அதுக்கப்புறம் சொராயாவை கண்டுபிடிப்போம். ஹக்கீம், இவ்வளவு பழங்களையும் அந்த ஒத்தக்கண்ணை எப்படி சாப்பிடுவான்? இதுவே பத்துமா பத்தாதான் சந்தேகமா இருக்கு. நீங்க 2 பேரும் போய் இன்னும் பழங்களை கொண்டு வாங்க. நீ இன்னும் நிறைய முட்டைகளை சமைக்கணும். சமைக்கிற வரைக்கும் பொறுமையாயிரு. சிந்துபாத், ஹக்கீம், நீங்களா? ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க?
சராயா, ஹக்கீம், சிந்துபாத், வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்ன பார்த்ததுல எங்களுக்கும் சந்தோஷம் சராயா. இப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். நல்லா கொட்டிக்கிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. சத்தம் போட்டு பேசாத. இங்க என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் கிட்ட இருந்து யாரும் அதை பறிக்கல. எதை அவன் கிட்ட இருந்து பறிக்கல? எனக்கு ஒண்ணும் புரியல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அது என்னன்னா, எனக்கு தெரியாம திட்டம் போடுறீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கமா ஓடு. என்ன தைரியம் என் சாப்பாட சாப்பிடுறியா? ஓடு குவாக், ஓடி போயிடு. இப்ப நாம ஓடி போலாம் வாங்க.